ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நம. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம், நன்மைகள் பல பெருகும் நேரம். இந்த மாதத்திற்குள் பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது. உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது. எதற்காகவும் நீ கலங்காதே. நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன். நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றப் போகின்றேன். நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கப் போகிறது. அது உனக்கு நடந்தே தீரும். உன்னுடைய மனக்கவலையின்றி இன்று தீபம் ஏற்று எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை. என்னை நினைத்து ஓம் என்று சொல். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன். காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனம் எதையோ பறிகொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாயல்லவா? ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது. ஆனால் அது நிரந்தரமல்ல. இதுவும் மாறும். உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து. நான் உன்னோடு இருக்கின்றேன். அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும். மகிழ்ச்சியாகவே இரு. நான் உனக்கு துணை இருப்பேன். எப்பொழுதும் உனக்குள் நான் இருப்பேன். என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றதே. எதற்காக அது? அது தேவையற்ற பயம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது. பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும். அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள். அதில் எதிர்மறையை உட்புகுத்தி விடாதே. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது. அதை நீ மட்டுமே செய்ய முடியும். நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும். முதலில் அந்த பயத்தை விடு. நல்லதை நினை. உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் இது. உன்னை வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ, வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ, அப்போதே பல மாறுதல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன. நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய். இடமாற்றம், வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா? அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது. இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய். என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. உன்னிடம் நான் பேச விரும்புகிறேன். மிக முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் பேச வேண்டும். சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்க்கவா. தயவு செய்து என்னை வந்து பார்த்துவிட்டு போ. நீ ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் வர வேண்டும். திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிக்க வேண்டும். நான் உன்னிடம் வந்து பேச வேண்டும். எனக்கு சிறிது நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து விட்டு போ. உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது. நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. கடந்த மாதத்தில் பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்ற பெறப் போகிறது. உன்னுடைய காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது. இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நடத்து. நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும்.
உன்னுடைய தடைகள் எல்லாம் அகலும். பல வழிகள் உனக்கு பிறக்கும். நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன். உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகின்றேன். ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன். நீதான் என்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறாய். ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். தயவு செய்து நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ. என்னை சந்திக்க சிறிது நேரம் ஒதுக்கு. எவ்வளவு சீக்கிரம் வருகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ. இதுவரை தேய்பிறையாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாய் ஏற்றம் பெறப்போகிறது. அடிமேல் அடியாய் இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு நிச்சயம் வழிகாட்டப் போகிறது. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த அப்பாவின் ஆசையோடு. ஏன் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுக்காதே. இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் அதன் பின்னால் இருக்கின்றன. நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை. கொஞ்சம் பொறு. பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன. அதை மட்டும் பார். அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உனக்காக காத்திருக்கும் போது நீ அதற்காக காத்திருக்க வேண்டாமா? கொஞ்சம் பொறுமை கொள். உனக்கு பின்னால் நடக்க இருப்பது எல்லாமே நன்மையாக இருக்கும். இப்போது நடக்கும் விஷயத்தை வைத்து உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே. உனக்கு எதை எப்போது எங்கு தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? கவலையே படாதே. உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது அது நிச்சயம் உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா? நான் நிறைவேற்றி தருகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு தெரியாததா உனக்கு தெரிய போகிறது? நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும். சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கும். அனுபவி சந்தோஷமாக. உன்னுடைய நேரத்தை நான் நல்ல நேரமாக மாற்றி காமிக்கின்றேன். ஓ சரவண பவ என்ற மந்திரத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. நான் சொன்னது போலவே ஒரே ஒரு முறையாவது திருச்செந்தூர் வா. அதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் நீ செய்யத் தொடங்கு. நானே அதுக்கு சாதகமான பதிலை நான் உனக்கு எல்லோரிடமும் வாங்கி தருகிறேன். ஒரே ஒரு முறை நீ வந்துவிட்டு போ. உன்னிடம் மிக முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும். எனக்காக சிறிது நேரம் ஒதுக்க மாட்டாயா? கண்டிப்பாக ஒதுப்பி நீ வருவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன். உன்னுடைய முருகன் உனக்காக காத்திருக்கிறேன். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்ற மந்திரம் உனக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும். எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான். ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமலும் செய்கிறோம். அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம். அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தவறு செய்வது எளிது. ஆனால் அதை திருத்திக் கொள்வது, திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம். தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது. அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையாக இருக்கின்றது. உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது, சண்டையும் வராது. அன்புதான் வற்றி போகும். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது. அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான், அன்பை காட்டுவதும் வீண்தான். படித்தவர், கோபமானவர், புத்திசாலி, அடக்கமானவர், ஒழுக்கமானவர், வீரர், கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது. ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் சிக்கிக்கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும். பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி. ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாக தான் ஆகும். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா? நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வலி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை. சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும்,
செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும், துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி. 4 பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். இறுதியாக பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டுதான் செல்ல வேண்டும். அப்படி இல்லை, தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம், எறும்பை போல. ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள். அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள். உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ளவே வைத்து தவறு நம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறோ எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும். மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது. அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே. உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள். மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு. உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள். நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன். நான் சொல்வதை செய்தால் அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லை, மகிழ்ச்சியை கூட தாமதமாக கிடைக்க வேண்டியிருக்கும். அதனால் நான் சொல்வது போலவே செய். நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும். இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் நிறைய பேர். அப்படியென்றால் இது உனக்கான பதிவு. இது நீ முழுமையாக கேள், எல்லாம் உனக்கு விளங்கும். உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா? நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும். வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். பல வேளைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நம் கிடையாது. பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம். நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு. ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும். நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக்கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க, வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த, நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க, அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும். என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும். உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை. அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது. அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் கூட சொல்ல நேரிடும். அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை, நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும். நம் மதிப்பை அது உயர்த்திவிடும். உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதனால் தயக்கமின்றி ஏதுமின்றி உரக்கச் சொல். உண்மையை உரக்கச் சொல். பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம். பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம். பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சிதானே. நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே. எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும்? உண்மையை உரக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும்? உண்மையை உரக்கச் சொல்லுங்கள். உனக்கு மட்டுமே நீ பயப்படு. கடவுளுக்கு மட்டுமே பயப்படு. உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாழ். நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும்.